சாப்பாடு எப்படி இருக்குது? 580 ரூபாய்க்கு வேர்த்தாக இருக்கா இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இந்த புதினா அப்படி ஓடுறாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதான ரோட் பொரளையில் தான் நிற்கிறேன். பொரளை சந்திக்கு பக்கத்தில். இப்போ இங்கே நான் ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஒன்லி பிரியாணி என்ற கடை இப்போ புதுசாக வந்திருக்குது கொழும்பில். அப்போ இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட் பிரியாணியும் ஃபலூடாவும் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா 580 ரூபாய்க்கு, மற்றது மைலோ 550 ரூபா. இப்போ அதுகளை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கேன். ஏன்னா கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல இப்போ டிக்டாக்லேயோ சரி இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய பேர் போட்டிருந்தவே இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். வாங்க நாங்கள் இப்போ கடைக்கு போய் பார்ப்போம். சாப்பாடு எப்படி இருக்குது, 580 ரூபாய்க்கு வேர்த்தாக இருக்கா இல்லையா என்றதை நாங்கள் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். போபோ பார்த்தீங்கன்னா தனி இதில் பட்ஜெட் பிரியாணி தான் 580 ரூபாய்க்கு வருது நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 480 ரூபாய்க்கு 350 ml. வாங்க இப்போ உள்ளே போவோம். இப்போ வேணும் மெனுவை பார்ப்போம் பாருங்க. இப்போ இதில் தம் பிரியாணியில் சிக்கன் 1300 இருக்குது, லார்ஜர்னா 3700 ரூபா. இதெல்லாம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, அதோட எல்லாத்துக்கும் அந்த முட்டையும் கிரேவியும் வருவேன்னு சொல்லியிருக்கேன். மற்ற இங்கே கிரேவி சிக்கன் பிரியாணி 1450, ரோஸ்ட் சிக்கன் பிரியாணி 1650, அப்புறம் பீஃப் பிரியாணி 2000, இறால் பிரியாணி 2200, மட்டன் பிரியாணி 2500. இதெல்லாம் ஸ்மாலுண்ட லார்ஜுண்ட விலை கூடவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ லார்ஜ் எத்தனை பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது? 3 பேருன்னு. ஓகே, லார்ஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதில் பாருங்கள், ஸ்மால் ஒரு ஆள், லார்ஜ் 3 பர்சன், அதே சவானண்டா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லா சர்வீஸுக்குமே எல்லா சாப்பாடும் இப்போ நீங்கள் எடுக்கக்குள்ள சர்வீஸ் சார்ஜ் 10% வரும். அதோட அஜினமோட்டோ கலக்கையிலேருந்து மெனுலேயே சொல்லியிருக்கேன். மற்றது இங்கே ட்ரிங்க் மெனு பார்த்தீங்கன்னா ஐஸ் மைலோ, ஐஸ் காஃபி அதெல்லாம் இருக்குது. 550, 450, 650 இருக்குது. இந்த லெமன் ஜூஸ் 350 ரூபா. மற்றது கொக்கோ கோலா அதில் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குது. வாங்க நாங்கள் இப்போ போவோம். இப்போ மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். மேலே போயிட்டு பார்ப்போம். இதில் எத்தனை ஃப்ளோருக்கு மொத்தமாக இருக்குது? 3 ஃப்ளோர். ஓகே, நாங்கள் இருக்கிறது 2nd ஃப்ளோர். ஓகே, இப்போ 3 தளத்தில் இங்கே சாப்பாடு கடை இயங்கி கொண்டு வருது. கணக்கு பேர் ஒரே நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ பர்த்டே பார்ட்டி எதாவது வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2nd ஃப்ளோரில் இருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு 7 டேபிள் இருக்குது, ஒரு 28 பேர் இருக்கலாம். இதே மாதிரி 3 தளம் இருக்கிறபடியால் குறைஞ்சது 84 பேர் அப்படி இங்கே நீங்கள் இருக்கலாம். ஒரே நேரத்தில் வந்து 80 பேராவது இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு பாருங்கள், பொரளை சந்திக்கு சரியான கிட்ட. நான் இதில் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நாங்கள் சாப்பாடு பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்னன்னாக்கா இப்போ இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்களுக்கு சொன்னீங்கன்னா வைக்கும் ஈஸியாக. இப்போ நான் வந்து பொருளா ஜங்ஷனு கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தான் முடியும் தெரியும். சொன்னீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குன்னா பொரளை ஜங்ஷன், மருதான ரோட், நெக்ஸ்ட் டு டிஎஃப்எஸ், டிஎஸ்ஐ முன்னாடி. ஓகே, டிஎஸ்ஐக்கு நேரம் இருக்குது. டிஎஃப்எஸ் கிட்டே இருக்கிற டிஎஸ்ஐக்கு நேரம் முன்னுக்கு இருக்குது. மற்றது கடை எத்தனை மணி திறப்பீங்க? நாங்கள் மதியம் 12:30 ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, திரும்ப நைட் 8 ஆகும்போது க்ளோஸ் பண்ணுவோம். 8 மணிக்கு பூட்டிடுவீங்க அவ்வளோதானே? ஓகே. மற்றது இப்போ இஃப்தார் போய் கொண்டு இருக்குது. ஏதாவது ஆஃபர் இல்லாட்டி கொம்போ ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது? இஃப்தார் காம்போ இருக்குது. பட்ஜெட் பிரியாணி 580 rupees, ஃபலூடா வித் போபா இருக்குது 450 rupees. அந்த மெனுவில் இருக்கிறவங்களுக்காகவே இப்போ இஃப்தாருக்காண்டி தனியாக போட்டிருக்கேன். இப்போ கொம்போ மாதிரி ஒன்று அப்படி எதுவும் இல்லை, தனித்தனி தனியாக போட்டு. சரி, நன்றி.
மூன்று பட்ஜெட் பிரியாணி எடுத்துக்கிறோம். 3 பேர் வந்து நாங்கள் 3மே கிரேவி சிக்கன் பிரியாணி தான் எடுத்துருக்கிறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு பிளேட்டில் வராது, இப்படி ஒரு பாக்ஸில் தான் வரும். அந்த நூடுல்ஸ் அது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இப்போ புதுசாக அந்த பவுல் அதில் எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு கப்பில் ஒரு சில இடங்கள் எடுக்கலாம் நாங்கள். அந்த மாதிரி தான். இப்போ மேலே கறி வச்சு அதோட ரைத்தாவும் வச்சு இவ்வளவும் பிரியாணி இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இந்த புதினா இது தந்துட்டு போட்டிருக்கீங்கன்னா அதோட தயிர் பச்சடி, மற்றது சிக்கன் கிரேவி மேலே இருக்குது. இது கிரேவி சிக்கன் பிரியாணி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாஸ்மதி அரிசி தான். பிரியாணி வாசனை நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட பிரியாணிக்குள்ளேயும் சிக்கன் போட்டிருக்கணும். இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு பிரியாணி மிக்ஸ். பிரியாணியோடையும் இருக்குது சிக்கன், மேலே தனியாகவும் இருக்குது. என்னென்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுல ஃப்ளேவர் கூடவே இருக்குது. மற்றது நார்மல் தம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, பட்ஜெட்டுக்கு இது வேர்த்தாண்டு கேட்டால் ரொம்ப நான் சொல்லுவேன். 580 ரூபாய்க்கு ஒரு தம் பிரியாணி, அதோட இப்போ மேலே சிக்கன் இது கிரேவி இது ஒன்று செஞ்சு போட்டிருக்கணும். மற்ற வேறு இதுவும் இருக்குது. இப்போ நான் கீழே மெனுவில் காட்டுற மாதிரி சிக்கன்லேயே 2-3 வகை இருக்குது, மட்டன் இருக்குது, பீஃப் இருக்குது. அதோட நீங்கள் ஃபேமிலியாகவும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவா இந்த தக்காளி போட்டிருக்கணும். அதோட இந்த கிரேவி இது ஊறி இருக்குது பிரியாணியில் அப்படியே மேலே. இந்த பிரியாணிக்கு மேலே ஒரு அந்த கிரேவி சிக்கன் வச்சுட்டு மூடி தருவினோம் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழம்பும் இதோட சேர வலிக்கிட்டுரும். 580 ரூபாய்க்கு ஓகே. இது பழமையாக பார்த்தீங்கன்னா பிரியாணியோட விலை எப்படி இருக்குன்னு சொன்னால் குறைஞ்சது 1000 ஒரு 1500 1800 வரைக்கும் போகும் சிக்கன் பிரியாணி. இடத்துக்கு இடம் மாறுபடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 580 ரூபான்னா அதுக்கேற்ற அளவு குவான்டிட்டி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு தருவினோம். அதுவும் சிக்கன் பீசஸ் மேலே தாராளமாக இருக்குது. அது இந்த குவான்டிட்டி ஓகே. பிரியாணியும் அந்த ப்ரைஸுக்கு விருத்தாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பொருளை பக்கம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது இந்த ஜூஸ் ஐட்டங்களும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ட்ரிங்க் எடுத்தனாங்க. நான் ஃபலூடா வித் போபா எடுத்தேன். 450 ரூபா. மற்றது ஐஸ் காஃபி 550 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஐஸ் மைலோ, இதுவும் 550 ரூபா. இந்த ஃபலூடா வித் போபா எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். 450 ரூபா. போபாவோட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது பபிள் டீ குடிப்போம். அப்படியான ஒரு இடங்களில் நாங்கள் ஒரு ஃபலூடா வச்சோம்னா அந்த போபாவோட எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இதுதான். டேஸ்ட் வைஸ் ஓகே. இது இப்போ நாங்கள் ஐஸ் காஃபி குடிச்சு பார்ப்போம். கணக்கை குடிக்க மாட்டேன், கொஞ்சம் தான் குடிப்போம். கேமராமேன் யோசிக்கிற கூட இந்த ஐஸ் காஃபியை முடிச்சிடாதான். இதுதான் ஐஸ் காஃபி. என்னென்னு சொன்னால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் காஃபின்றது தான் இனிப்பு கூடவே இருக்கும், அந்த கொஃபின் கசப்பு கூடவே இருக்கும். இங்கே கொஃபின் கசப்பு வடிவாக இருக்குது. ஐஸ் காஃபி ஓகே தான். இதாண்டா இதுதான் எனக்கு தர மாட்டேன்டா. அதோட இந்த ஐஸ் மைலோ இதை ட்ரை பண்ணி பார்ப்பான். மைலோ ஓரளவு ஓகே. எனக்கு மைலோவோட எப்பயும் காஃபி தான் ஃபேவரட் ட்ரிங்க். இப்போ 2ல் எதுன்னு பார்த்தா 3ல் எதுன்னு பார்த்தா எனக்கு ஐஸ் காஃபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது புதுசாக உங்களுக்கு கிட்ட கடை இருந்திருந்தாலோ இல்லாட்டி நல்ல கடையில் ஏதாவது தெரிஞ்சாலோ எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை எனக்கு சஜஸ்ட் பண்ண இந்த ஃப்ரெண்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.